நம்மளை சுற்றி உள்ள எல்லாருக்குமே நம்மளை பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம கொண்டாடுற பெரிய பெரிய ஹீரோஸ், அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே கோடிக்கணக்கான மக்களுக்கு எப்படி பிடிக்குது? அதற்கு காரணம் சைக்காலஜி. மக்களோட சைக்காலஜியை புரிஞ்சவனால தான் தலைவனாக மாற முடியும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பது? அவங்க சொல்கிறது பொய் தான் தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட சண்டை போடாமல், கோவப்படாமல், இவ்வளோ ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்க வாயால் எப்படி உண்மையை சொல்ல வைப்பது மாதிரியான சைக்காலஜி ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களை சுற்றி உள்ளவங்களை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ட்ரிக் நம்பர் 1, செக் ஐ கலர். முதல் முறையாக ஒருத்தரை நீங்கள் சந்திக்கும்போது அவங்களோட கண் நிறத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கண்ணீரம் கருப்பா, ப்ளூவா, ப்ரௌனாங்கிறது முக்கியம் இல்லை. ஒருத்தரோட கண்ணீரத்தை நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட குறைந்தது 5 நொடியாவது ஐ கான்டாக்ட் வச்சுருப்பீங்க. இப்படி ஐ கான்டாக்டில் இருக்கும்போது உங்கள் மீது அந்த நபருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முகமும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் இருக்கும். அடுத்த முறை நீங்கள் அவங்கள சந்திக்கும்போது ரொம்ப தெரிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே உருவாகும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க மீட் பண்ணும்போது குறைந்தது 5 வினாடிகள் ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ட்ரிக் நம்பர் 2, த பவர் ஆஃப் த பாஸ். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அரசியல்வாதிகளும் பேச்சாளர்களும் எந்த ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னும் சின்னதாக ஒரு அமைதியை விடுவாங்க. அது கேட்பவர்களோட கவனத்தையும் ஆர்வத்தையும் ரொம்பவே அதிகரிக்கும். அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்ட் யோசிக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, துப்பாக்கி படத்தில் இந்த சீன். I don't know who you are, where you are. You've killed my 12 men, including my brother. I'm coming for you. But once I get to you, I will kill you. I'm waiting. இந்த சீனில் வில்லன் டயலாக் சொன்னதுமே ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் விஜய் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த சீனில் இவ்வளோ மாஸ் இருக்காது. அதுவே வில்லனுக்கு பதில் சொல்கிறன்னு பேரில் கேப்பே விடாமல் பக்கம் பக்கமாக வசனம் பேசியிருந்தாலும் இன்றைக்கி வர இந்த டைலாக் ஃபேமஸாக இருக்காது. ஒரு சாதாரண வார்த்தையை கூட 2 செகண்ட் கேப் விட்டு பேசும்போது தான் அதில் இவ்வளோ மாசு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 10ஓட 11 அதை சொல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேச்சுக்கும் வார்த்தைக்கும் மதிப்பு அந்த சரௌண்டிங்கில் கூடும். ட்ரிக் நம்பர் 3, கீப் சைலண்ட். யாராவது உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சந்தேகப்பட்டால் உடனே அவங்கக்கிட்ட நீ சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லை, உண்மையை சொல்லுன்னு கோபமாக கேட்காம அவங்க எவ்வளோ பொய் சொல்லணுமோ அவ்வளோ பொய் சொல்லி முடித்ததும் அமைதியாக அவங்களோட கண்களை மட்டும் பாருங்கள். அந்த பார்வை எப்படி இருக்கணும்னா, நீ சொன்னது எதுவுமே எனக்கு போதுமானதாக இல்லை, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம யாருக்கிட்டையாவது உண்மையை சொல்லுன்னு கட்டாயப்படுத்தினா அவங்க பதிலுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஆரம்பித்து எப்படியோ பேசி ஒரு சண்டையை போட்டு அந்த இடத்த விட்டு போக தான் பார்ப்பாங்க. ஒரு பொய்யை மறைக்க 10 பொய் கூட சொல்லுவாங்க. முடிவில் உங்கள் மேலே தான் தப்புன்னு மொத்த பழியும் உங்கள் மேலே போட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அமைதியாக அவங்களோட கண்களை பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரிய வைக்க அவங்க நிறைய பேசுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பொய் சொல்ல முடியாமல், பொய் சொல்ல வார்த்தை கிடைக்காம ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி அவங்களுக்கே தெரியாமல் உண்மையை சொல்லிவிடுவாங்க.
ட்ரிக் நம்பர் 4, டெல் ஒன் சீக்ரெட். திடீர்னு உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவங்க கூட க்ளோஸ் ஆகணும், 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கான ட்ரிக் தான் இது. யாருக்குமே சொல்லாத உங்களை பற்றிய ஒரு ரகசியத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஆப்போசிட்டில் உள்ள நபருக்கு நீங்கள் அவங்கள ரொம்ப நம்புவதாகவும் உங்களுக்கு அவங்க ரொம்ப வேல்யூவான ஒருத்தராகவும் ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களை பற்றி ஒரு ரகசியம் சொன்னதுனால அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ட்ரிக் நம்பர் 5, காலிங் பை நேம். மற்ற நபர்களிடம் நம்பகமான தொடர்புகளை நீங்கள் உருவாக்க நினைத்தால் அந்த நபரின் பெயரை நினைவு வைத்து கொள்ளுங்கள். அடுத்த முறை நீங்கள் அவங்கள பார்க்கும்போது வெறுமன ஹாய் மட்டும் சொல்லாமல் ஹாய் குமார், ஹாய் ராஜேஷ், ஹாய் பிரியான்னு பெயரை சொல்லி கூப்பிடுங்க. முந்தைய சந்திப்பின் போது அவங்க சொன்ன சின்ன சின்ன விவரங்களை கூட நினைவு வச்சு அதை பற்றி கேளுங்க. நீங்கள் அவங்கள பற்றிய விவரங்களை நினைவில் வைத்து கொள்ளும்போது அவங்க உங்களுக்கு முக்கியமானவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் உணருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒரு க்ளோஸான பாண்டுக்கு வந்துடுவாங்க. பரவாயில்லையே, இந்த ஆள் ஒரு டைம் நம்ம மீட் பண்ணும்போதே நம்மளை பற்றி இவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்காதே அப்படின்னு உங்களுக்கு கூட ஒரு பாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். உங்களோட வார்த்தைக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ட்ரிக் நம்பர் 6, ஃப்ரேம் ரிக்வெஸ்ட் அஸ் எ சாய்ஸ். பொதுவாக மக்கள் எல்லாருமே சாய்ஸை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்லும்போது அது அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமாக தோணும். அதுவே ஆப்ஷன் ஏ இதை பண்ணுறியா, ஆப்ஷன் பி இதை பண்ணுறியான்னு கேட்டால் ஏதாவது ஒன்றை அவங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம தானே இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. நீங்கள் மக்களுக்கு தேவையான விருப்பங்களை வழங்கினால் நீங்கள் அதிக சக்ஸஸை அடையலாம். மேலும் உங்களோட கோரிக்கையை எஸ் ஆர் நோ போன்ற பதில்கள் வடிவமைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாரிடமாவது வேலையை முடிக்க சொல்வதை விட இந்த வேலையை எப்போ முடிக்க முடியும், இன்றைக்கி மதியத்துக்குள்ளே முடிச்சிடுவியா இல்லை ஈவினிங்குள்ளே முடிச்சிடுவேன்னு கேளுங்க. கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வாயால் முடிப்பதாக சொன்னதுனால அந்த டைமுக்குள்ளே முடிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கும் வேலை முடியும். நம்பர் 7, ஆஸ்க் எ பர்சன் ஃபார் ஹெல்ப், டோன்ட் ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஹெல்ப். இப்போது 10 பேர் இருக்க ஒரு கூட்டத்தில் யாராவது எனக்கு உதவி பண்ணுறீங்களான்னு கேட்டால் பேலன்ஸ் உள்ள 9 பேருமே அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான்னு அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவி கடைசி வரை கிடைக்காமலே போக வாய்ப்பு இருக்குது. அதற்கு பதிலாக ஒருடைய பேரை சொல்லி நீங்கள் உதவி கேளுங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேங்க் ஃபார்மை ஃபில் பண்ணணும் வைங்க. யாராவது எனக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரீங்களான்னு கேட்பதுக்கு பதிலாக, பிரபு எனக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரியா அப்படின்னு ஹெல்ப் கேளுங்க. அந்த உதவியை அவங்கள மறுக்கவே முடியாமல் கண்டிப்பாக செய்வாங்க. நம்பர் 8, கவுண்ட் டு 5. நீங்கள் செய்ய வேண்டும் என உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்பலை, சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5லிருந்து 1 வரை கண்ணை மூடிட்டு எண்ணுங்க. பின்னர் நீங்கள் செய்ய நினைத்த விஷயத்தை செய்யுங்கள். இது கொஞ்சம் விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் நீங்கள் இப்படி எண்ணும்போது தவறான முடிவை எடுத்து விடாமல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்பட நம்ம மூளைக்கு சிறிது நேரத்தை கொடுக்குறோம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, உடல் எடையை குறைக்க ஜிம் போகணும்னு நினச்சிங்கன்னா பட் உங்களுக்கு போக பிடிக்கலை, கண்டிப்பாக போகவே வேண்டாம்னு தோணுது. அப்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு 1லேருந்து 10 வரையோ இல்லை 5 வரையோ கண்ணை மூட்டு ஸ்லோவாக எண்ணினீங்கன்னா இந்த 10 செகண்டில் ஜிம் போனால் தான் வெயிட்டை குறைக்க முடியும், இப்படியே இருந்தால் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் மூளை உங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜிம் போவீங்க. ட்ரிக் நம்பர் 9, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர்ட் பிகாஸ். யாராவது ஒருத்தர்கிட்ட அடுத்த முறை ஏதாவது உதவி வேணும்னு கேட்கும்போது பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். சைக்காலஜியை பொறுத்தவரை பிகாஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான வார்த்தை.
ஒரு கோரிக்கையை மற்றவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது சும்மா இந்த உதவி நான் பண்ணுன்னு கேட்காம, பிகாஸ் ஏன் இதை நான் உன்கிட்ட கேட்குறேன்னு தெரியுமா அப்படின்னு உங்களோட ரீசனை அவங்களுக்கு புரிய வைக்கும்போது உங்களுக்கான உதவி ரொம்பவே சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எதிராக உள்ளவங்களும் உங்களோட தேவையை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையாவது உதவி கேட்கும்போது உதவி மட்டும் கேட்காம அந்த உதவியோட இம்பார்ட்டன்ஸனை பிகாஸ் என்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கான வெற்றிக்கான சான்ஸ் அதிகம். ட்ரிக் நம்பர் 10, மேட்ச் பாடி லாங்குவேஜ். நீங்கள் உடனடியாக ஒரு கூட கனெக்ட் ஆக நினச்சிங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜை அப்படியே பிரதிபதிங்கள். யாரு கூட நம்ம ஈஸியாக க்ளோஸ் ஆகும்? எனக்கும் அவனுக்கும் ஒரே மைண்ட் செட், ஒரே டேஸ்ட்டுன்னு சொல்லி தானே. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜை நீங்கள் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணும்போது இவனும் நம்ம மைண்ட் செட்லாம் இருக்காம போலன்னு உங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. ட்ரிக் நம்பர் 11, ஜியூங் கம் டு ரெடியூஸ் ஆன்சைட்டி. கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் விளையாடும்போது ஜியூங்கம் மெழுகிறத பார்த்துருக்கோம். இதற்கு காரணம் விளையாடும்போது கேமில் ஏற்படுற பதற்றத்தையும் பயத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கதான். எவ்வளோ நிதானமாக இருக்கிறோமோ அவ்வளோ தெளிவாக விளையாடலாம். ஜியூங்கம் மெல்லும்போது நம்முடைய பதட்டமும் பயமும் கட்டுப்பாட்டில் உள்ளதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே எந்த ஒரு மீட்டிங், பொது இடங்கள் இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்கில் போய் பேசுகிறது, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்கள் பதட்டத்தை குறைச்சிக்க, உங்களை ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக காமிக்க ஜியூங்கம்மை மேலுங்க. இது உங்களோட பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சைக்காலஜி என்பது மிகப்பெரிய கடல். அதிலிருந்து ஒரு சில துளிகளை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வெறும் லெவல் 1 தான். நீங்கள் சைக்காலஜியில் மாஸ்டராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற சைக்காலஜி, டார்க் சைக்காலஜி, ரிவர்ஸ் சைக்காலஜி பற்றின வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போதைக்கு நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?